நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஜய் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். RMKV யூனிக் சில்க்ஸ் வழங்கும் மஞ்சள் குங்குமம் நவராத்திரி விழால உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். வணக்கம். ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவா தாத்ரி ஸ்வாஹா ஸ்வதா நமோஸ்துதே. இதுதான் நவராத்திரிக்கான ஸ்லோகம். தேவி மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எந்த அன்னையானவள் தீமையை ஒழித்து மங்களத்தை தருபவளும், எல்லோருக்கும் நல்லதை செய்பவளும், மன்னிக்க கூடியவளும், அன்பே உருவானவளும், முன்னோர்களுக்கு செய்யப்படுகின்ற எந்த ஒரு செயலையும் தான் ஏற்றுக்கொள்பவள். அதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, மஞ்சள் குங்குமம் 2012 பல விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். காரணம், அந்த காலத்திலிருந்து விஷயங்களை கிரகிச்சு கொண்டதுனால இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியறது. எப்படி வழி வழியாக நாம் கொலு பொம்மைகளை முப்பாட்டம் காலத்திலேருந்து வச்சு நாம் வைக்கிற மாதிரி பல விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. நவராத்திரி கொலு அப்படின்னாக்கா எல்லாருக்குமே அது என்னன்னு தெரியும். இந்த மழைக்காலத்தில் சாரதா நவராத்திரி, சரத்காலம்னாக்கா மழைக்காலம், மழைக்காலத்தில் வர்றதுனால இந்த நவராத்திரியை வசந்த நவராத்திரின்லாம் வேற வரும். இது சரத்காலத்தில் வர்றதுனால சாரதா நவராத்திரின்னு பேர். நவராத்திரி 9 இரவுகள். அது என்ன 9 இரவுகள் ஒரு கணக்கு அப்படின்னு கேட்டாக்க, அந்த 9 நாளும் மகாலய அமாவாசை அன்னைக்கு பரன்லேருந்து எல்லா பொம்மைகளையும் எடுத்து எல்லாரும் வீட்டில் வச்சு குழந்தைங்கள்லாம் தூசி தட்டி எடுத்து வைப்பாங்க. அன்னைக்கு முன்னோர்களுக்காக செய்யப்படுகின்ற எல்லா விஷயம் செய்யறதுனால அன்னைக்கு கொலு வைக்க மாட்டாங்க. மெதுவாக எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு சாயங்காலம் 4 மணிக்கு மேலே 3 படி, 5 படி, 7 படி, 9 படின்னு வைப்பாங்க. இது ஒற்றைப்படையில் வைக்கணும். ஒரு படி வைக்கிற வழக்கம் இல்லை. 3 படி வைக்கலாம். 5, 7, 9. எதுக்காக இப்படி 7 படி அப்படின்னா, மாணிக்க வாசகர் சொல்வார், மனுஷனுடைய பிறவி 7 கட்டங்களை தாண்டி தான் அவனுக்கு மனித பிறவி கிடைக்கிறதுன்னுட்டு. எப்படி சொல்வார்னா, புல்லாகி, பூடாய், புழுவாய், மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாகி, வல்லசுரராகி, முனிவராய், தேவராய், செல்லாய், தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னு சொல்லுவார். இப்போ மனிதன் டார்வினுடைய தேரி எப்படி? தண்ணிக்குள்ள மீனா இருந்தவன் அப்புறம் 4 கால் பிராணியாகி, 4 கால் பிராணி நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சு அப்புறம் மனிதனாச்சுங்கிற ஒரு அதை காட்டுறதுக்காகத்தான் இந்த நவராத்திரியில பார்த்தீங்கன்னா, இதன் உட்பொருள் என்னன்னு கேட்டா, எல்லாவற்றையும் எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நேயர்களுக்கு நவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள். சாரதா நவராத்திரியில் 9 நாட்களும் அம்பிகையை எப்படி நாம் அலங்கரிக்க வேண்டும் என்பதனை தேவி புராணம் மிக அருமையாக கூறுகின்றது. முதல் நாள் குமாரி வடிவமாக அம்பிகை காட்சியளிக்கின்றாள். அபயம், வரதம், புத்தகம், அட்சரமாலை இவற்றை தாங்கி நிற்பாள். 2ஆம் நாள் ராஜராஜேஸ்வரியாக காட்சியளிக்கின்றாள். 3ஆம் நாள் மகிஷாசுரனை வதம் செய்த தேவி. எனவே அவனுடைய தலை மீது தன்னுடைய காலை வைத்து அழுத்தி சூலம் ஏந்தியவளாக காட்சியளிக்கின்ற இவளுக்கு கல்யாணி என்றும் பெயர் உண்டு. 4, 5, 6 3 நாட்களும் மகாலட்சுமிக்கு உரியவை. இந்த 3 நாட்களில் வெற்றி திருக்கோலத்தில் அம்பிகை காட்சியளிக்கின்றாள். ஜெயதுர்க்கை என்று பெயர். 5ஆம் நாள் சுகாசனத்தில் விஜயலட்சுமியாக அமர்ந்திருக்கின்றாள். 6ஆம் நாள் சர்ப்பராஜ ஆசனத்தில் அம்பிகை காட்சியளிக்கின்றாள். அவளுக்கு சண்டிகாதேவி என்று பெயர். 7, 8, 9 3 நாட்களும் மகா சரஸ்வதிக்கு உரிய அலங்கரிக்கின்ற நாள். சண்டமுண்டர்களை வதைத்த பிறகு வீணை வாசிக்கின்ற கோலத்தோடு சரஸ்வதி காட்சியளிக்கின்றாள். சாம்பவி என்று இந்த கோலத்திற்கு பெயர். 8ஆம் நாள் இரத்த பீஜன் என்ற அரக்கனை வதைத்து கருணை நிறைந்த முகத்தோடு கரும்பு வில் ஏந்தி காட்சியளிக்கின்றாள். 9ஆம் நாள் அவளுடைய தோற்றத்திற்கு காமேஸ்வரி என்று பெயர். சும்ப நிசும்ப அரக்கர்களை வதைத்த தோற்றம், வில், பாணம், அங்குசம், சூலம் இவற்றை அணிந்தவள்.
இப்படி 9 நாட்களும் நம்மை காப்பதற்காக விதம் விதமான கோலங்களில் அம்பிகை காட்சியளிக்கின்றாள். மிக அருமையாக மகாலட்சுமி விஷ்ணுவுடன் இணைந்து 108 திருத்தலங்களில் அருள் பாலிக்கின்றாள். அதில் மிக அருமையாக ஒரு திருத்தலத்தின் வரலாற்றினை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். இந்த திருத்தலத்தின் பெயரே ரொம்ப அருமையாக அமைந்திருக்கின்றது, திருமலை வையாவூர். இந்த ஊருக்கு எத்தனை பெயர்கள் பாருங்கள். திரு வைகுண்டகிரி, தென் கருடகிரி, தென் வேங்கடகிரி, தென் சேஷகிரி, வராக கஷேத்திரம், ராமானுஜ யோககிரி, தென் திருப்பதி என்றெல்லாம் புகழப்படுகின்ற இந்த ஊரில் அம்பிகை மகாலட்சுமி விஷ்ணுவுடன் இணைந்து அருள் பாலிக்கின்ற அற்புதமான திருத்தலம் இது. இந்த திருமலை வையாவூர் எங்கே இருக்கிறது? சென்னை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து 70 கிலோமீட்டரிலும் செங்கல்பட்டிலிருந்து 18 கிலோமீட்டரிலும் சுருக்கமாக வேடந்தாங்கல் செல்லுகின்ற வழியில் இந்த திருத்தலம் அமைந்திருக்கின்றது. 848 படிகளை உடைய அழகான திருமலை இது. இது எப்படி வரலாற்றிலும் புராணத்திலும் சிறப்பிடம் பெறுகிறது என்றால், ராம ராவண யுத்தம் நடைபெறுகிறது. லக்ஷ்மணனும் ஆயிரக்கணக்கான வானரர்களும் மயங்கி விழுகின்றார்கள். இவர்களின் மயக்கத்தை தெளிவிப்பதற்காக ஆஞ்சநேயர் சஞ்சீவி பர்வதத்தை சுமந்து வருகின்றார். வருகின்ற வழியில் வடக்கே இருந்து வருகின்ற பொழுது அவர் இந்த மலையை பார்க்கின்றார். தட்சிண கருடகிரி என்று பாராட்டப்படுகின்ற இந்த மலையை பார்த்ததும் அம்பிகையை காண வேண்டும், விஷ்ணுவை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு வருகின்றது. என்ன செய்தார்? வரதராஜ பெருமாளையும் வராக பெருமாளையும் பிரசன்ன வெங்கடேச பெருமாளையும் வணங்க விரும்புகின்ற ஆஞ்சநேயர் அந்த சஞ்சீவி பர்வதத்தை கீழே வைக்க விரும்பவில்லை. எனவே வலது கையிலிருந்து மாற்றி இடது கைக்கு மாற்றிக்கொண்டு பெருமானையும் அம்பிகையையும் வணங்கி பின்னர் தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் என்று பார்க்கிறோம். அவர் அந்த மலையை வைக்காமலே இறைவனை வணங்கின காரணத்தால் இந்த ஊருக்கு மிக அருமையாக திருமலை வையாவூர் என்ற ஒரு சிறப்பு பெயர் அமைந்துள்ளது என்கின்றது புராணங்கள். இங்கு உள்ள அம்பிகை மகாலட்சுமி அலர்மேல் மங்கை தாயார் என்ற நாமத்தோடு அருள் புரிகின்றாள். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை திருமஞ்சன நீராட்டி அம்பிகையை வழிபட்டோம் என்றால் திருமண பிராப்தி கிடைக்கும். திருமணம் ஆகவில்லையே என்று ஏங்குகின்ற கன்னி பெண்களுக்கு திருமணத்தை நடத்துபவள் இந்த மகாலட்சுமி. திருமலை வையாவூரில் இருக்கின்ற மகாலட்சுமி என்று புராணங்கள் கூறுகின்றன. திருமகளை வணங்கினோம் என்றால் இம்மைக்கு உரிய செல்வத்தையும் மறுமைக்கு உரிய அமைதியையும் நாம் பெற முடியும். RMKV யூனிக் சில்க்ஸ் வழங்கும் மஞ்சள் குங்குமம் நவராத்திரி கொண்டாட்டத்தில் ஒரு சின்ன இடைவேளை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். RMKV யூனிக் சில்க்ஸ் வழங்கும் மஞ்சள் குங்குமம் நவராத்திரி கொண்டாட்டத்துக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இடம்னா RMKV சில்க்ஸ். அதே மாதிரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பண்டிகைன்னா அது நவராத்திரி. நவராத்திரி அன்னைக்கு ஒரு பக்கம் கொலு பொம்மையெல்லாம் வச்சு வீட்டுக்கு நிறைய விருந்தாளிகளை வர வச்சு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள், குங்குமம், ரவிக்க துணி, வளையல் இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை கொடுத்து சந்தோஷப்படுவாங்க. இன்னொரு பக்கம் விரதங்கள், பூஜைகள் இதெல்லாம் பண்ணி தங்களுக்குள்ள இருக்கிற தெய்வ பக்தியை அதிகப்படுத்திக்கிறதுக்கும் நவராத்திரி ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. நவராத்திரி அப்படிங்கிறது பெண்களுக்கான திருவிழா. நவராத்திரியை 9 நாள் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த 9 நாட்கள்லையும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. எப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு தெய்வத்தை பூஜிக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு வண்ணம் இருக்குது. இந்த ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது.
இருக்கோம். இவங்க தாத்தா காலத்துலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் வீட்டுக்கார் வந்து ஆட்டோ டிரைவர். நாங்கள் வந்து இந்த கொலு சீசனுக்கோசரம் இந்த பண்ணுறோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் 21 வருஷமாக கொலு வச்சுருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் எதனா ஒரு புது பொம்மையை சேர்க்கறது என்னோட பழக்கம். இந்த வருஷம் நான் அன்னபூர்ணி வாங்கலான் இருக்கேன். அந்த சைஸ் இங்கே இந்த வெயில்லையும் எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. இன்னொன்று கதகளி டான்ஸ் மூமெண்ட்டோடு இருக்கிற பொம்மை ஒன்று பார்க்குறேன். அது கிடைச்சா ஒன்று வாங்குவேன். தேடி கண்டுபிடிச்சி இந்த பொம்மை வாங்கியிருக்கேன். இது ஆண்டாள், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரங்கமன்னார் இதில் படுத்துன்னு இருக்கார். அதனால இது எல்லா இடத்துலையும் கிடைக்காது, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வாங்கியிருக்கேன். நவராத்திரி விழாவோட சிறப்பு அம்சம் என்னன்னா கொலு பொம்மைகள் தான். மாமவ
உங்கள் விஜய். Mama gaga papa mama nini papa dada nini maga dani bani da maga hi magiri nini gaga nini gaga dani gaga pa maga ma pani ni pa ma pani da nini pani daga dani daga maga daga ma pa da pa ga dani saga ma pani hi magiri tanaye. ஆர்எம்கேவி யூனிக் சில்க்ஸ் வழங்கும் மஞ்சள் குங்குமம் நவராத்திரி கொண்டாட்டத்தில் இன்னைக்கு முதல் நாளுடைய நிறமான பச்சை நிறத்துடைய சிறப்பம்சங்களை பற்றி பார்த்தோம். நாளை 2ஆம் நாள். 2ஆம் நாளுக்கான வண்ணம் சாஃப்ரான். சாஃப்ரான் நிறத்தை பற்றின சிறப்பம்சங்களோட நாளைக்கு இதே மஞ்சள் குங்குமம் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் மோனிகா.